இருக்கு. இப்ப அண்ணா வந்து ஒண்டிக்காரர். கரெக்ட்டா? இப்ப அண்ணா வந்து ஒண்டிக்காரரா போய் கடல்ல போய் மீன பிடிச்சுட்டு வந்துட்டு, அந்த மீன அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கி, அத நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க. அந்த ஃபுல் என்னென்ன நடக்குது? அது எல்லாமே சொல்ல முடியுமா உங்களால? நல்லா சொல்ல முடியுமா? என் பேர் சாரதா. எங்கள் வீட்டுக்கார் பேர் சுரேஷ். சுரேஷ். ஆல்காட் குப்பத்துலேருந்து வரோம். ஊர் ஆல்காட் குப்பத்தில் பெசனார்லேருந்து வரோம் நாங்கள். எங்கள் வீட்டுக்கார் 3 மணிக்கு போவாருமா. 3 மணிக்கு போயிட்டேன்னா ஒரு சில டைமில் 7 மணிக்கெல்லாம் வந்துடுவார். அப்படி கடல் ஒரு ஒரு நேரத்தில் போகும்போது கொஞ்சம் சீர்த்தம் இல்லாமல் இருக்கும். வரும்போது ஒண்டியாக போகிறதுனால கொஞ்சம் சீர்த்தமாக இருக்கும். கடல் சீர்த்தத்தில் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டுக்குன்னு அங்கேயே இருப்பார். ஒரு சில டைமில் 7 மணிக்கெல்லாம் வந்துடுவார். அந்த கடல் சீர்த்தத்தினால அங்கேயே ஒத்த ஆளுன்றதுனால அந்த தலாவலியே தாங்கி பிடிச்சிட்டே தான் கடல் மேலேயே இருப்பார். ஏன் இன்னும் வரலையா அப்படின்ட்டு நாங்கள் கரை மேலே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீர்த்தத்துலேருந்து ஒருத்தாள் போயிட்டு வர்றதுனால அது போட்டு கவுந்தாலையும் அந்த ஒத்தாலையே தான் திருப்பிட்டு அவர் கவரும் செய்யும். கவுந்தாலையும் அதை அவரே தான் திருப்புவார். கவுர்ற மாதிரி போக்குலையும் போவோம். அதையும் தாங்கி பிடிச்சி தான் அவர் கரையை வந்து அடைப்பார். அப்படி பார்க்க போனீங்கன்னா 7 மணிக்கு அடைக்கிற வேலை சில டைமில் 7:45 ஆகலாம், 8 மணி ஆகலாம். ஆனால் அவர் ஒத்தாலைன்றதுனால அவர் எல்லாத்தையும் அவருடைய உழைப்பை அதில் போட்டு அதை தாங்கிட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. நான் வந்து மார்க்கெட்டுக்கு போவேன். எங்கள் வீட்டுக்கார் 2 குண்டா மீன் பிடிச்சிட்டு வந்தாருன்னா 1 குண்டானை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் ஏலம் விட்டுட்டு வருவேன். மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம். நாங்கள் அங்கே பீச் ஓரமே தான் நாங்கள் மண்ணில் தாட்டு போட்டு அங்கே ஒரு 10 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க வியாபாரிங்க. அவங்களுக்கு ஏலம் விட்டுருவோம். ஏலம் விட்டு 1 ஆண்டு கொண்டா மீன் இருக்கண்டா மீதி 2 ஆண்டு கொண்டா மீனில் 1 ஏலம் விட்டுருவேன், 1 மட்டும் வச்சுருப்பேன். 1 வச்சதில் அதில் வாழை மீன், காசாம்பாறை, பொருவா மீனை வந்து நான் அங்கேயே பிரித்து உப்புக்குன்னு எடுத்து போட்டுருவேன். உப்புக்குன்னு போட்டுட்டு மீதி மீன் இருக்கிறதே வந்து மார்க்கெட்டுக்கு போவேன். மார்க்கெட்டுக்கு போய் அது விற்றுச்சுன்னா எனக்கு லாபம் தான். விற்கலைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ஐஸு ஒரு கட்டி வாங்கி அது மேலே போட்டு மார்க்கெட்லேயே வச்சுடுவேன். மறாவது நாள் என்ன பண்ணுவேன், நான் திருப்பியும் போவேன். போனேன்னா அது விற்றுச்சுன்னா எனக்கு லாபம். விற்கலைன்னா வந்து அது ஐஸ் போட மாட்டேன். அங்கேயே அதை கருவாட்டுக்காக சுத்தம் பண்ணிக்குவேன். சுத்தம் பண்ணிக்கின்னு பக்கத்துலேயே அங்கே கடை இருக்கிறதுனால அங்கேயே உப்பு வாங்கி அங்கே அந்த கருவாட்டுக்கான பதத்தை அங்கேயே குடலை எடுத்து நனாரை எடுத்து தண்ணியை ஊற்றி அலசி அதை சுத்தம் பண்ணி முதல்ல குண்டானில் போட்டு முதல்ல உப்பு தெளிச்சிட்டு அதுக்கு மேலே மீனை வச்சு அதுக்கு மேலே உப்பு தெளிச்சிட்டு அதுக்கு மேலே மீனை வச்சு அதுக்கு மேலே உப்பு. ஆனால் வந்து மீனோடு விற்கிறது வந்து எங்களுக்கு லாபம். கருவாடுன்றது பாடுகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வேலையை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக அதை மூடி போட்டு கோணி பையை போட்டு அதை மூடி அதுக்கு மேலே பலகையை தூக்கி வச்சு தண்ணியெல்லாம் பக்குவமாக வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்த உடனேயும் நம்ம கருவாடு போட்டிருக்குமேனு அதுக்கு போயிட மாட்டோம். கடைக்கு போயிட்டு பால் வாங்கிக்கின்னு வந்து டீ போடுறது ஒரு பக்கம் நடந்தாலையும் நான் 8 டாகை நான் வளர்க்குறேன். அந்த 8 டாகுக்கும் முதல்ல அவங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் காக்காவுக்கு ஒரு 3 பாக்கெட்டு பிஸ்கெட் போட்டுட்டு அவங்களுக்கு எல்லாமே பனி வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் டீ குடிச்சிட்டு தான் அந்த கருவாடு அலசுறதுலையே போவேன். கருவாடு அலசின உடனேயும் எடுத்து அப்படி விசிறி போடுறதும் கிடையாது. மீனுன்றது 500 ரூபாய்க்கு வாங்கினாலையும் 500 ரூபாயில் 600 விற்றுச்சுன்னா மீனுடைய லாபம் எனக்கு 100 ரூபாய் இருக்கும். கருவாட்டில் 500 ரூபாய்க்கு வாங்கினே கருவாடு போட்டினேன்னா 200 ரூபாய் தான் விற்கும். ஆனால் பாடு அதிகம். நான் வாழை மீனுன்னு சொன்னேன் இல்லையா, அது இப்படி அதிலிருந்து நனாரி எடுக்கும் போதே ஒரே ஒரு பல்லு பட்டுச்சுன்னா அந்த கையில் இருந்து ரத்தமாக வடியும். அப்படி இருந்தாலே அந்த ரத்தத்தை பொருட்படுத்த மாட்டோம். நாங்கள் அந்த கருவாடு போடுறது தான் எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த 200 ரூபா விற்காத அளவுக்கு வேஸ்ட்டாக நம்ம கீழே போட்டோம்னா 500 ரூபாவும் போயிடும். அந்த 500 ரூபாவும் போச்சுன்னா முதல்ல ஃபுல்லாகவே போயிடுது. கருவாடாக போட்டோம்னா ஒரு 200 ரூபாவது வருமே அப்படின்றதுக்காக அதை நாங்கள் கிழித்து சின்ன மீனாக இருந்துச்சுன்னா நாங்கள் தரையில் பாய போட்டு அதுக்கு மேலே
அந்த பக்குவப்படுத்தினதை ஒரு குண்டான் இல்லை 2 குண்டான் தண்ணியில் அதை தூக்கிட்டு போய் முதல்ல டீ வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா 2 குண்டால தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மீனை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கின்னு அதை தூக்கி இன்னொரு குண்டால போட்டு அதை ஒரு அலசிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு குண்டால போட்டு அது ஒரு அலசிடுவோம். இந்த வாழை மீனெல்லாம் வந்து பண்ணுன்றது இதுதான். தூண்டி மரத்துக்கு போவாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் ஆளுங்க அந்த தூண்டி மரத்தில் போகிறது அந்த கண் வழியாக இப்படி கோத்து கீழே தரையில் பாயில் போட்டோம்னா 1/2 ஹவர்லேயே முடிஞ்சிடும். அது ஏன் நாங்கள் போடுறது இல்லைன்னா, இப்போ காக்கா பறந்து போச்சுன்னா அது 2 தூக்கிடும், நாய் போச்சுன்னா அது மண் அப்படி ஓடும், அது ஒன்று வாய் வச்சு எடுக்கும், நாய் வந்து அது 2 தூக்கிட்டு போயிடும். அப்போ வந்து அந்த 200 ரூபாய்க்குள்ள வழி கூட எங்களுக்கு கிடைக்காது. அதனால் வந்து இப்போ பண்ணில் இந்த கண்ணில் கோத்து அந்த 2 குண்டான் தண்ணியில் அலசி போட்டேன் இல்லையா, அதை இப்படி எடுத்து அதில் பண்ணணும் எங்கே இருக்குன்னு பார்த்து அதில் இப்படி கோத்து இப்படி தொங்க விட்டு 4 பக்கமும் அதுக்கு கொம்பை நட்டி அதை எடுத்து தொங்க விடுறது தான் கருவாடுன்ற அந்த பக்குவம். இங்கே ஆக்சுவலி தொங்க விட்டுருக்கோம் கருவாட்டை பின்னாடி, அதுதான் வாழை கருவாடு. அடுத்த கேள்வி. சரிக்கா. தங்கமணி அக்கா, உங்ககிட்டயே ஒரு கேள்வி ஆக்சுவலாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒண்டிக்காரங்க பாடு அப்படின்றது நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு பாடுனா புரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடுபடுறது அப்படின்றது உடல் உழைப்பு கொடுக்கறது. அந்த பாடு சொல்கிறது வந்து அவங்க உழைப்பை தான் பாடு அப்படின்றது சொல்கிறாங்க. அவ்வளோ உழைச்சும் கருவாடில் உழைப்பு அதிகம், ஆனால் வருமானம் வந்து கம்மின்றது தான் அவங்க சொன்னது. இப்போ நீங்கள் ஒண்டிக்காரராக இருக்கார். ஏன்னா ஒண்டிக்காரர் அப்படின்றது வந்து இன்ஜின் வந்து பயன்படுத்துறது கிடையாது, முழுக்க உங்கள் வீட்டுக்காரோட உடல் உழைப்பை பற்றி. அவரோட ஷாமியானா இருக்குல்ல, அவரோட எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி உடல் உழைப்பை வச்சு அவர் பிடிக்கிறாரு. ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரர் வந்து போக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து வியாபாரம் செய்வீங்க, எப்படி வந்து இது பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய தொழில் முழுக்க என்னுடைய தொழில், என்னுடைய வருமானம், நான் அடுத்த தொழில் பண்ணவும் முடியாது, அடுத்த வருமானத்தை நான் எதிர்பார்க்கவும் முடியாது. என்னுடைய தொழிலே வந்து வியாபாரம் தான். எங்கள் வீட்டுக்காரர் ஒண்டிக்காராக இருந்து போகலன்னா 10 போட்டுக்கு எங்கள் ஊரில் வந்து இன்ஜின் போட்டுன்னு இருக்குது. அவங்க ஒரு வலை தள்ளனாலையும் அந்த ஒரு வலையிலையும் நான் மீன் வாங்குறேன்னா நான் மட்டும் போய் அந்த ஒரு வலை மீனையும் நான் மட்டும் வாங்கி வைப்பேன். ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து உழைப்பு வேற வருமானம் கிடையாது. நான் அந்த மார்க்கெட்டுக்கு போனால் தான் என்னுடைய பொழப்பு அப்படின்ற மாதிரி. எங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சிட்டு வர்றாருன்னா அவர் போகாத பட்சத்துக்கு அந்த 10 போட்டில் 4 போட்டு தள்ளினாலும் சரி, அந்த ஒரு போட்டு தள்ளினாலும் சரி, அந்த மீனை எப்படியாச்சும் அது விலையாக இருந்தாலும் சரி, விலை குறைச்சலாக இருந்தாலும் சரி, ஆனால் வந்து அது என்னுடைய தொழில். அதனால் நான் வெள்ளிக்கிழமையும் பார்க்க மாட்டேன், அமாவாசை பார்க்க மாட்டேன், பௌர்ணமியும் பார்க்க மாட்டேன், எந்த நாளும் பார்க்க மாட்டேன். எனக்கு தொழிலுக்கு அது போனால் தான் எனக்கு தொழிலுன்ற மாதிரி இருக்கும்போது நான் மார்க்கெட்டுக்கு கம்பல்சரி போகணுன்னா 4 வலை தள்ளி இருக்காங்கன்னா அங்கே ஏலத்துக்கு வருவாங்க. அந்த ஏலத்தில் அந்த மீனை எடுத்துகிட்டு போவேன். அதே தான் நானும் சொல்கிறேன். நான் இப்போவும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, நான் அந்த 4 ஏலத்தில் ஒரு ஏலம் எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து ஒரு ஏலம் எடுத்தாலே பயப்படுவாங்க. 2000 ரூபாவா, ஐயோ 2000 ரூபா மீன் விற்கணுமான்ட்டு. அப்படி கிடையாது. நம்மளுடைய தொழில் அதுன்னா ஒரு நாளைக்கு லாபம் வரலாம், ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவும் போயிடும். போன வாரத்தில் ஃபுல்லாக 15000 ரூபா நஷ்டத்துக்கு போச்சு எனது. கருவாடுன்னு போட்டேன்னா 2000 ரூபா கூட என்னால் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த இன்ஜின் போட்டில் இருந்து வாங்கி நான் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு போவோம்ப்பா. சேல்ஸ் பண்ணி அதே தான். முதல் நாள் 1 குண்டான் வாங்கினேன்னா 1/2 குண்டான் விற்றுச்சுன்னா 1/2 குண்டான் இருக்கும். மறாவது நாள் வந்து அந்த 1/2 குண்டான் விற்கணும்னு சந்தோஷமாக போவேன். ஆனால் விற்காது. ஆனால் நஷ்டம் வரும். இருந்தாலும் அதை சரி கட்டுறதுக்கு இப்போது நஷ்டம்னா நான் வந்து முதலீடு நான் வச்சு இல்லை, யாராவது தெரிஞ்சவங்கிட்ட வட்டிக்கு வாங்குவேன், தண்டல் கேட்டு வாங்குவேன். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வருமானம் கிடையாது, நாளைக்கு வருமானம் வரும்போது ஒரு நாளைக்கு 50 ரூபா கட்டுறேன், நான் இன்றைக்கி மீன் காசு தரல, அந்த மீன் காசு கட்டணுன்னா என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை அப்படின்னு தண்டல் வாங்கி தான் நான் முதல் விற்பேன். அந்த மீனையும் கருவாடு போட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 1 குண்டானில் 1/2 குண்டான் விற்றுச்சுனாலையும் 1/2 குண்டானில் ஐஸ் போட்டு போவேன். மறாவது நாள் போய் பார்ப்பேன், அதுவும் விற்கலைன்னா
அதே கருவாடு தான் போட்டு, ஆனால் கருவாடுனா வந்து எங்களது வந்து மாடி வீடு கிடையாது, ஓலை வீடு தான். எங்களுடைய வாழ்வாதாரமே அந்த கடலோர பகுதி தான். நான் கடலோர பகுதியில் பாயை விரித்து போட்டு கோணி, சின்ன மீனாக இருந்தால் பாயை விரித்து போட்டு கோணி போட்டு அது மேலே போட்டுட்டு எங்களுடைய பழைய வலையை போட்டு அதை மூடி போடுவேன். நாய் தொல்லை தாங்க முடியாது, காக்கா தொல்லை தாழ முடியாதுன்னு. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் அதே அந்த கடலோர பகுதியில் தான் 4 பக்கமும் நான் கொம்பை நட்டி இந்த பண்ணில் கோத்து துணி காய வைக்கிற மாதிரி காய வச்சா எனக்கு வந்து அவ்வளோ விஸ்தாரமாக இருந்தால் மட்டும்தான் நான் கருவாடு தொழிலும் பண்ண முடியும், கருவாடும் போட முடியும். எங்கள் வீட்டு மேலெலாம் போட முடியாது. அக்கா இப்போ சாரதாக்காவோட கணவர் வந்து ஒண்டிக்காரர், உங்கள் வீட்டில் வந்து இன்ஜின் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஒண்டிக்காரருக்கும் இன்ஜின் போட்டுக்கும் என்னக்கா வித்தியாசம்? அவங்களுக்கு வந்து செலவு இல்லைப்பா, மை அவங்களுக்கு செலவு கிடையாது. எங்களுக்கு வந்து செலவு அதிகம். ஏன்னா இப்போ ஒரு தூண்டுக்கு போகிறாங்கன்னா 6000 ரூபாய் பெட்ரோல் வாங்கணும், 1000 ரூபாய் ஐஸ் வாங்கணும், 3000 ரூபாய் இறை வாங்கணும். அதுவே 9000 ஆயிடுச்சு. இந்த போய் ஐஸ் ஏற்றிட்டு வர, சத்தமாக ஐஸ் ஏற்றிட்டு வர இல்லை கொண்டு வர, அதெல்லாம் வந்து இப்போ 10,000க்கு ஆகிடும். ஏன்னா வந்து இங்கேருந்து காசிமேட்டுக்கு 1:30 மணிக்கு, நைட்டு 1:30 மணிக்கு போவாங்க அந்த கவலையை வாங்கிட்டு வர. அது வாங்கிட்டு வந்து 4 மணிக்கு எங்ககிட்ட கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா அதை நல்லா கழுவி செவிலெல்லாம் எடுத்து தலையை வாழை கட் பண்ணிவிட்டு அது 3 துண்டாக கட் பண்ணி அன்னக்குண்டானில் போடணும். போட்டுட்டு அது 4 மணிலேருந்து 9-10 கூட ஆகிடும் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதை கழுவி இன்னொரு பாக்ஸில் கொட்டி, இப்போ ஐஸு ஒரு அதுக்கு முதல்லையே 100 ரூபாய் ஐஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த 100 ரூபாய் ஐஸை வாங்கிட்டு வந்து அதை கொட்டி பதை பண்ணி எடுத்துன்னு போய் போட்டில் வச்சுருவாங்க. போட்டில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மணி 3 ஒரு 2 ஆயிடுச்சுன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு 6000 ரூபாய் பெட்ரோல் வாங்கிட்டு வருவாங்க. ஐஸ் வந்து 1 பார் ஐஸ் வாங்குவாங்க. ஏன்னா அது வந்து 60 கிலோமீட்டர் போகிறதுனால ஐஸ் 1 பார் வாங்குவாங்க. அந்த ஐஸை தூள் பண்ணி அரிசி பையங்களில் கொட்டிக்குவாங்க. கொட்டி எடுத்துன்னு வந்து ஆட்டோவில் வந்து மேலே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போட்டில் கொண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் நாங்கள் பார்க்கணுன்னா 2 சாப்பாடு செய்வோம். ஒன்று வந்து லெமன் செய்வோம், அதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் விற்போம். ஒன்று வந்து பழதி ஒரு சொம்பலை வச்சுன்னா அது ஒரு பெரிய டிப்பனில் கட்டிவிடுவோம். 4 பேர் 5 பேர் போவாங்க, அது ஒரு பெரிய டிப்பனில் கட்டிவிடுவோம். தயிர் பாக்கெட்டு வாங்கி 2 ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இதுக்கு வந்து அது தொட்டுக்க என்னன்னா கருவாடு, ஒரு தொக்கு, இல்லைன்னா வாழை கருவாடாக இருந்தால் வறுத்தலாம், இல்லை இந்த முதக்கண்ட கருவாடுன்னா வந்து தொக்கு வச்சிடுவோம். தொக்கு வச்சு அது ஒரு டிஃபனில் போட்டு அது தனியாக கட்டி தான் போவாங்க. ஆனால் அதுவே வந்து 2 மணிக்கு போட் எடுப்பாங்க. நைட்டு 2 மணிக்கு போட் எடுப்பாங்க. நாங்கள் எங்கள் மருமகளும் நாங்களும் கல்லாரம் நிற்போம் பீச் வரோம். ஏன்னா போட்டு போகுதா, கடல் கொஞ்சம் சீத்தமாக இருந்தால் அது ரொம்ப பயமாக இருக்கும் அப்போது. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கவரவும் செய்யலாம், அந்த நைட்டில் கவர்ந்தா ஓடாந்து அது திருப்பி விடுறது கூட ஆள் இருக்காது. நாங்கள் கத்தினா தான் வர முடியும், ஜனங்க ஓடியாரோம். அதனால நாங்கள் நிற்போம். நின்னா அங்கே மேலே இங்கேருந்து போகும்போது சத்தம் கேட்கும். அப்போ மேலேருந்து உள்ளே போயிடுச்சுன்னா கொஞ்சம் உள்ளே, அப்போ கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்கும். அப்போ போட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்துடுவோம். போட்டு போயிடுச்சுன்னு வந்துட்டும் கூட அப்போ கூட மனசு திக்குன்னு இருக்கும், போட்டு போச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் வருவாங்க. வந்தால் அதில் மீன் ஆப்பிட்டாதான் எங்களுக்கு லாபம். போகிறவங்களுக்கு ஒரு 1000 2000 இப்படி போய் இந்த 10,000 செலவு போய் அதுக்கப்புறம் அந்த மீன் வந்துச்சுன்னா எங்களுக்கு லாபம், இல்லைன்னா ஒன்றுமே இல்லைடா, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எல்லாத்துக்குமே சரி அதுதான் போச்சு, அந்த மீன் வருது, அது அப்புறம் பிரச்சனை. மீன் வந்தால் லாபம், மீன் இல்லைன்னா கிடையாது. அதுக்கப்புறம் மக்கானாத்து இருந்துச்சுன்னா திருப்பியும் தள்ளுவாங்க, போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. இருக்கிற வலையை வச்சு தள்ளுவாங்க. 3 மணிக்கு போவாங்க, 8 மணிக்கு ஒரு 8:30 மணிக்கு வருவாங்க. அந்த மீன் வந்துச்சுன்னா அது வலையில் மீன் இருந்துச்சுன்னா மாரி இந்த தாட்டுங்களை போட்டு பேனர் கீழே போட்டு அதில் தான் பறைப்போம் நாங்கள் கல்லோரத்தில். அதில் பறித்தா தான் குண்டான 2 குண்டா 3 குண்டா கூட இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த ரோட்டு மேலே போயிட்டு ஏலம் விட்டு வந்துடுவோம். 2 குண்டா விடுவேன், 3 குண்டா இருந்துச்சுன்னா 2 குண்டா விடுவோம், 1 குண்டா நான் எடுத்து விற்பேன். அது விற்று தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே. அந்த வாழ்வாதாரமே எங்களுக்கு அந்த கடல் தான். அது விற்கலைன்னா திருப்பியும் ஐஸை போட்டு அது இவங்க சொன்ன மாதிரி சாரதா சொன்ன மாதிரி ஐஸை போட்டு விற்போம். அதுவும் மக்க நேரத்தை விற்கலன்னா அது கருவேட்டுக்கு தான். அங்கேயே குடல்
அந்த நனாறு எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேயே கழுவி உப்பை போட்டு எதிர கடை இருக்குது உப்பு வாங்கி தெளித்து அதை பதம் பண்ணி எடுத்துன்னு வந்து வீட்டாண்ட வச்சுருவோம். அந்த பீச் ஓரம் தான் விற்கணும், வீட்டாண்டெலாம் விற்க முடியாது, ஏன்னா அந்த வாசனை வரும். வீட்டாண்டெல்லாம் வச்சா படுக்க முடியாது. அதனால் எடுத்துன்னு போய்ட்டு பீச் ஓரம் வச்சு அது மேலே ஒரு தாட்டை போட்டு ஒரு கோணியை போட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்லை தூக்கி வச்சு பதம் பண்ணி வைப்போம். ஏன்னா நாய் தள்ளிடும் அப்படின்றதுக்காக. பொழுது வெடிஞ்சு டீயை குடிச்சிட்டு போய் அதை சரி பண்ணி அதை கோத்து விடுவோம் பண்ணலை. அது ஒன்றாச்சா. இந்த சனாகுனின்றது பிடிச்சிட்டோம் நாங்கள். அது வருஷத்தில் ஒரு பொருள் தான். அது வந்து இந்த எதுவும் பண்ண முடியாது. தாட்டுங்களை கீழே போட்டு தண்ணியில் கொட்டி தாட்டுங்களை கீழே போட்டுட்டு அதை சுற்றி கல் வச்சுட்டு இந்த சனாகுனியை வந்து குண்டானில் கொட்டி இந்த வேலை முள் இருக்குல்ல அந்த முள்ளை எடுத்துன்னு வந்து இப்படி சுற்றுவோம். ஆமாம், இது சுற்றுவோம். சுற்றுனாக்கா அதில் இருக்கிற மீசையெல்லாம் வெளியே வந்துடும். அது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து கூடையில் கொட்டி அந்த தண்ணி வடிகட்டின பிறகு அதுக்கப்புறம் தெளித்து விடும். தெளித்து விட்டுட்டா இப்போ வீட்டில் சமையல் செய்யணுமே, நம்ம அங்கேயே இருக்க முடியாது. நாய் பூனை எல்லாமே தூக்கம், காக்கா குத்தா வாயிடணும் போயிட்டு போனால் எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நான் போய் சமையல் செஞ்சுட்டு வரேன், நீங்கள் உட்காந்துறீங்க, உண்டிக்கல் கையில் கொடுத்துட்டு உட்கார வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் போய் சமையல் செஞ்சுட்டு வந்தால் நான் சமையல் செஞ்சுட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன். இவர் போயிட்ட பிறகு எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி திருப்பியும் அதை ஒன்றா கூட்டி குண்டானில் வாரி திருப்பியும் அதை திருப்பி போடணும். ஏன்னா ஒரே பக்கமாக காஞ்சிச்சுன்னா வேலைக்கு ஆகாது. அது திருப்பி போட்டால் 2 பக்கமும் காயும். அது காஞ்சிடும். ஒரு நாள் காய்ச்சல் தான். இந்த நெத்திலிக்கும் அப்படி தான். இன்றைக்கி போட்டால் ஒரே நாள் காயாது, மக்க நேரத்தும் அப்படி தான் காயாது. அந்த மாதிரி இந்த மீன்லாம் வந்து 3 நாள் 4 நாள் 5 நாள் வரைக்கும் தோரணம் கட்டி தொங்க விட்டு வச்சுருப்போம் கண்ணில் கோத்து. அந்த மாதிரி இந்த முதங்கன்றது நம்ம கருவாடு போட்டோடனே அப்படியே கொட்டிடும். காஞ்சிச்சுன்னா அப்படியே கொட்டிடும். அது கொட்டிடுச்சுன்னா அதில் நடுமுள் தலை வாழை எல்லாமே வெளியே வந்துடும். கொட்டுது அது ஒரு ரகம். அது கொழுப்பாக இருந்துச்சுன்னா அது கொட்ட ஆரம்பிச்சிருமா. அந்த அது சதையை மட்டும் தனியாக உறுத்து எடுத்து தொக்கு வச்சு சாப்பிட்டா அது வேற லெவலில் இருக்குமா. அது அது பண்ணிட்டு வந்திருக்கு அந்த தொக்கு தான் இது தொக்கு. ஆமாம் ஆமாம். அது அது தனியாக எடுத்துட்டு நம்ம அது கொட்டிக்கிச்சுன்னா அதில் இருக்கிற முள்ளெல்லாம் பொறுமையாக எடுத்துட்டு அதை நம்ம கழுவி 2 தண்ணி 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு தொக்கு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதுவும் சாப்பிட்லாம். நெத்திலி வந்து குழம்பு தான் ஆக்க முடியும், வறுக்கலாம். வாழைக்கருவோட குழம்பு தான் ஆக்க முடியும், வறுக்கலாம். இதில் எல்லாமே வறுக்கலாம், குழம்பாக்கலாம். இது வந்து பொடி பண்ணலாம், இட்லி பொடி பண்ணலாம். சனாகுனியில் இட்லி பொடி பண்ணலாமா. இட்லி பொடினா வந்து நம்ம சில பேருக்கு வந்து ஊறுகாய், நாங்கள் வந்து ஊறுகாய் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். எப்படி சொல்கிறதுனா இப்போ மாங்காய் ஊறுகாய் தொக்கு, மாங்காய் தொக்கு, எலுமிச்சம்பழம் தொக்கு அப்படின்ற மாதிரி விரும்பி எடுத்துக்குவாங்க இல்லையா சில பேர். நாங்கள் வந்து பிசர்மேனுன்றதுனால சனாகுனி ஊறுகாய்னா அது வேற, அதில் கஷ்டமே இருக்காது. ஒரே ஒரு 4 காஞ்ச மிளகாவை எடுத்து ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக புளியை போட்டு முதல்ல கடாயில் போட்டு வறுத்துடணுமா. வறுத்துட்டு முரத்தில் போட்டு அப்படியே நுணுக்கி எடுத்துட்டோம்னா அது மேலே எறாவுக்கு எல்லாம் மீசை வரும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கும் பொடியாக இருக்கும். அது வறுத்து இப்படி நுணுக்கின உடனே அது கீழே கொட்டிடும். மேலே இருக்கிறத மட்டும் அப்படியே புடச்சி எடுத்து சனாகுனியை ஊறுகாய் அரைச்சி சாப்பிட்டோம்னா ஊறுகாவாக அரைக்கலாம். இட்லி பொடியும் பண்ணுவாங்க. அதில் நாங்கள் வந்து குழம்பு வைப்போம்டா, வறுத்து குழம்பு வைப்போம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைப்போம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வறுக்கவும் செய்யலாம், ஏன்னா தொக்கு வைக்கலாம் சூப்பராக. எல்லாம் பண்ணலாம்பா கருவேடுன்றோம், ஆனால் எல்லா இதுவும் அதில் இருக்குது, நல்ல ரசனைங்க. ஆனால் சாப்பாடு தான் வேணும். எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது எனக்கு அந்த பழைய நினைவுகள் வந்தது. ஏன்னா சனாகுனி வறக்குறதுன்றது வறக்கும் போது 4 வீட்டுக்கு வாசனை, 4 வீட்டுக்கு வாசனை வர்றது ஒரு பக்கம். வறக்குறதுன்றது அந்த பக்குவம், ஏன்னா ரொம்பவும் காரம் விட்டுறக்கூடாது, அந்த பக்குவத்தில் இது பண்ணணும். அதே போல் ஊறுகாய் அரைக்கிறது அம்மியில் தான். இப்போ மிக்ஸி நான் வந்து எங்கள் ஆயா என்ன நான் வறுத்துருக்கேன், எங்கள் ஆயா என்ன அரைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை அரைக்கும் போதே அந்த சனாகுனி எடுத்து நான் வாயில் போட்டு சாப்பிட்டு இருப்பேன். பச்சையோட காய போடும் போதுவே அதை எடுத்து சாப்பிட்டுருவேன். தலையில் அடிப்பாங்க. மிளகாத்தூள்லாம் இப்போ தானே வந்துக்குது, அப்பெல்லாம் கூட்டு தானே
அம்மியில் அரைச்சி செய்வோம், கூட்டு அரைப்போம் அம்மியில். மிளகா தனியா பயிருங்க எல்லாம் போட்டு வறுத்து கூட்டு உட்காந்து அரைச்சி கூட்டு அரைச்சி தான் குழம்பு செய்யணும். இப்போ தான் மிளகாத்தூள் எல்லாம் காய செலவெல்லாம் போட்டு அரைக்கிறோம் நம்ம. அப்போல்லாம் கூட்டு தானே. கூட்டு அரைச்சா தான் குழம்பு. ஆனால் இது மிளகாத்தூளை விட கூட்டு அரைச்சி குழம்பு வைக்கணும், அது டேஸ்ட்டு வேறு. புரியுது. ஆமாம், அது டேஸ்ட்டு வேறு. அதான் சொல்கிறேன், நல்லா இருக்கும்பா, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே எங்களுக்கு அந்த கடலோர பகுதி தான் வாழ்வாதாரம். எங்கள் ஊர் ஒரு ஆள்காட்டு குப்பத்துக்கு அது இல்லைன்னா எங்களால் வாழ முடியாதுப்பா, எங்கேயும் போக முடியாது. இப்போ 20-30 போட்டு இருக்குது கல்லாரம். இப்போ அதெல்லாம் எடுத்துக்கின்னு நாங்கள் எங்கே போய்ப்பா வாழ முடியும்? அந்த அந்த புறம்போக்கு இடத்துல தானேப்பா நாங்கள் வாழணும். முக்கால்வாசி கருவாடு காய வைக்கிறதுக்கு எங்கள் கடலோரம் தான் எங்களுக்கு வேணும். என்னுடைய தொழிலே அதுதான், என்னுடைய வாழ்வாதாரமே அதுதான். எங்கள் ஊரில் இருக்கிறவங்க 4 போட்டு போகுதுன்னா ஒரு 4 பேர் தான் போவாங்க. 10 குண்டாலாம் வந்துச்சுன்னா அந்த மண்ணை தீச்சிட்டு கோழி பண்ணைக்குன்றதுக்கு இப்போ வந்து மீனோட விரைச்சே கம்மி, ரேட்டு தான் அதிகமாக இருக்கே தவிர வச்சு அதனுடைய மீனோடைய வரத்து கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது, எங்ககிட்ட முதலீடு கிடையாது. வேறு தொழில் பண்ணணுன்னா எங்ககிட்ட முதலீடு கிடையாது. நாங்கள் இருக்கிறத வச்சு தான் எதுவுமே செய்ய முடியும். எங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான். ஒரு போட்டே இப்போ தள்ளுறாங்க வலை போட்டுப்பா. அந்த போட்டு வந்து பவளமரம் மாட்டினாலும் அது கிழிஞ்சிடும், இல்லை ஸ்டீமர் போட்டு வந்து வெட்டினாலும் அது கிழிஞ்சிடும். அது தண்ணி ஓட்டம் வெள்ளை ஓட்டத்தில் அது ஓடி போயிடும். அந்த வலையை நாங்கள் எப்படி திருப்பி போடணும்? யார்கிட்டயாவது கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கடன் கொடுங்க, அதில் வந்துச்சுன்னா நாங்கள் திருப்பி தரோம். அப்படி தான் வாங்கி ஒரு வலையை கூட்டுறோம். ஒரு வலை கூட்டன்னா 10,000 20,000 30,000 40,000 அதை வாங்கின்னு வந்து கீழே பேனரை போட்டு அதை பிரித்து அதை கோத்து அதுக்கப்புறம் அதுவே 2-3 நாள் ஆகிடும். அதுக்கு கவரை கோத்து அதுக்கப்புறம் பத்து பிடிச்சி அதுக்கப்புறம் தான் தள்ளுவாங்க. ஒரு வாரம் ஆகிடும் ஒரு வலை கூட்டுறதுக்கே. இது வரைக்கும் அந்த அந்த கல்லோர பகுதி இருக்கிறதுனால தானே நாங்கள் செய்கிறோம். அது இல்லைன்னா நாங்கள் எப்படிப்பா செய்கிறோம்? அப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம் எது? அதுதானே. சரிக்கா, நீங்கள் வந்து கருவாடு பண்ணும்போது கையால் தான் எல்லாத்தையும் பண்ணுவீங்க கரெக்டா? அது கீறும் போது உங்களுக்கு கையிலலாம் அடிபட்டுருக்கும். கையில் அடிபடுன்னு சொல்கிறீங்க, கையில் ரத்தமே ஊற்றும். ஏன்னா அதுதான் என்னுடைய தொழிலுன்னு சொல்லிட்டு நான் அது ரத்தம் ஊற்றினாலே அதை பொருள்படுத்த மாட்டேன். ஏன்னா கையெல்லாம் எனக்கு காய் காய்ச்சி கையில் ரத்தம் ஊற்றமா அந்த இந்த மீன்லாம் சின்ன மீன்லாம் கூட நான் அப்படியே பக்குவமாக எடுத்துருவேன். வாழை மீன் கொஞ்சம் தான் இருக்கும், அது எடுக்கலான்னு இப்படி கையை வைக்கும் போதுவே அப்படியே பல்லு தொத்திக்கின்னு வரும், ரத்தம் வடிஞ்சிக்கின்னு வரும். அக்கா வந்து கசார் சொன்னாங்க. ஏன்னா கசார் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வார்த்தை புரியாது. புரியல. ஏன்னா அது என்ன சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு கருவாடு ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இவங்க மீன் வியாபாரம் செய்யக்கூடியவங்க மீன் வியாபாரம் ஃப்ரெஷ்ஷான மீனை வியாபாரம் செய்கிறாங்க. ஒரு நாள் வியாபாரம் செய்கிறாங்க, ஈவினிங் வரைக்கும் அது போகுது. மறுபடியும் அது ஐஸை வச்சு மறுபடியும் மறுநாள் வியாபாரம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீனை வியாபாரம் செய்கிறது கிடையாது. அதை வந்து அதோட மீனோட அந்த செதில் இருக்குல்ல, அந்த நனாரை எடுத்துட்டு குடலை எடுத்துட்டு உப்பு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் 3 தண்ணீரை ப்ராப்பராக அலசிட்டு அதை கருவாடாக காய வைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கடற்கரை பகுதிக்கு. கசார் அப்படின்றது வந்து இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காது. அதாவது இப்போ ஒரு பெரிய வலை போடுறாங்க, ஒரு வலை ஃபுல்லாக மத்தி மீன் நெத்திலி மீன் வருதுன்னா அந்த மத்தி மீனை வந்து அப்படியே வந்து கடற்கரை ஓரமாக முழுவதும் முழு கடற்கரையும் ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய கடற்கரையை வந்து அப்படியே மீனை தெளித்து விட்டுட்டு இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு விவசாய நிலத்தை பார்க்கும்போது எப்படி வந்து பச்சை பசேல்னு சொல்லிட்டு ஒரு தோற்றம் அடிக்குதோ, அந்த நேரத்தில் வந்து ஒட்டுமொத்த கடற்கரையும் வந்து மின்னும். அந்த மீனோட அந்த சூரிய ஒளியோட வெளிச்சத்துக்கு அப்படியே மின்னும். கடற்கரை ஃபுல்லாகவே வந்து மீனை தெளித்து விட்டு இது பண்ணுவாங்க. கசார்ன்றது வந்து இப்போ கருவாடுன்ற ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு மீனையும் இவங்க உட்காந்து திருப்பணும். கசார்ன்றதை ஒவ்வொரு மீனாக திருப்பின்னு இருக்க முடியாது. ஏன்னா கடற்கரை ஃபுல்லாக ஒரு ஏக்கர் கணக்கில் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரேக் இருக்குல்ல இந்த பெருக்கிற ரேக் இருக்குல்ல அதை வச்சு இது பண்ணி திருப்பி விடுவாங்க. பட் திருப்பி விட்டுட்டு ஒரு கோடி பேக் ஃபுல்லாக ஒரு கிலோவுக்கு வந்து 30 ரூபா 20 ரூபா அப்படி சொல்லிட்டு அந்த மீன் ஆயில் செய்வாங்கல்ல அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க கிலோ கணக்கில். அதுக்கப்புறம் கோழி பண்ணைக்கு வாங்கிட்டு போவாங்க. கசார்ன்றது வந்து அவங்க கசார் சொல்கிறது இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காது. குடல் எடுக்கிறதோ நனார் எடுக்கிறதோ எதுவுமே நடக்காது. அப்படியே ராவாவே வந்து மீனை கடற்கரையில் வந்து போட்டு பண்ணுறது. நெத்திலியும் வந்து அதே போல் தெளித்து விட்டு பண்ணுறது. அப்போ இப்போ அக்கா சொன்னது எல்லாமே வந்து ஒரு மீனவராக
ஒரு அவரோட வீட்டுக்காரர் வந்து கடலுக்கு போகிறாங்க. அவங்க வந்து பிடிச்சிட்டு வர மீனை வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. வியாபாரம் பண்ணிட்டு போக இருக்கக்கூடிய மீன்களை எப்படி கருவாடு ப்ராசஸ் பண்ணுறாங்க. கருவாடு ப்ராசஸ் ஒன்று தான். ஆனால் இப்போ என்னோட ஆயாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் அஞ்சலை. என்னோட ஆயாலாம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது வந்து கருவாடு மட்டும்தான் தொழில். சுசீலா, எங்கள் அத்தை சுசீலா, இவங்க எல்லாமே கருவாடு மட்டும்தான் தொழில். அதை விட்டால் அவங்களுக்கு தொழில் கிடையாது, தெரியாது. மீன் வியாபாரம், ஆமாம், மீன் வியாபாரம் பண்ண மாட்டாங்க. கருவாடு வாங்கிட்டு, அதாவது காசிமேடு, சிந்தாதிரிப்பேட்டை, அது போல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாழை மீனெல்லாம் ஒரு கூடையா, இப்போலாம் அன்னங்குண்டா இருக்குது, அப்போல்லாம் வந்து கூடை. ஒரு கருவாடு தொழில் பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்த குடும்பமே வந்து அங்கே உழைப்பை போடணும். ஒரு தனியாள் வந்து உழைப்பை வந்து போட முடியாது. அப்போ அந்த கூடையை தூக்குறது, அந்த வெயிட்டான கூடை இருக்குல்ல, அந்த 2 பக்கத்தில் வந்து அந்த வலையோட கைப்பிடி மாதிரி இருக்கும். அதை தூக்கிட்டு போகும்போது உங்கள் கையெல்லாம் இங்கே பதிஞ்சிடும். இப்போ அக்கா சொன்ன மாதிரி வாழை கருவாடு வந்து கருவாடு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட ப்ராசஸ், ஏன்னா பல்லு சொராவை விட சின்ன பல்லா இருந்தாலும் அதோட பவர் அதிகம். மீன் தான் அது. இப்படி தொட்ட உடனே அது அப்படியே தொத்திக்கினே வரும் கை சதையிலேயே. அப்படியே இது தொத்திக்கிட்டு வரும்போது அந்த அழியா ரத்தம் வடிஞ்சிக்கினே வரும். இருந்தாலும் அதுதான் எங்களுடைய. அதை வாங்கி அந்த பழைய மாட்டுலன்னுவாங்க, பெரிய வலையில் இருக்கிற மாட்டுலன்னுவாங்க, பழைய மாட்டுலலாம் சேகரித்து அதெல்லாம் அலசி கடற்கரையை போயிட்டு இடம் பிடிக்கிறதே சண்டை வரும். சுசீலாக்கும் எங்களுக்குலாம் வந்து சண்டை வரும். ஏன்னா ஏக்கர் கணக்கில் நீங்கள் இடம் பிடிக்கணும், கடற்கரை ஒட்டு மொத்தத்தையும் இடம் பிடிக்கணும். இடம் பிடிச்சி கருவாடு காய வைக்கணும். இப்போ கருவாடு காய வைக்கிற மாதிரி இப்போ அங்கேயே இருக்கணும். இப்போ அக்கா வந்து கொடியில் காய வைக்கிறாங்க. ஆனால் கருவாடு காய வைக்கிறவங்க அங்கே டே டு டே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே தான் இருப்பாங்க. சாப்பாடு எல்லாமே வீட்டிலேருந்து அங்கே ஆமாம், அதே போல சின்ன கருவாடு காய வச்சுனா அண்ணன் கிட்ட உண்டியில் நானும் தான். அவர் வலைக்கு போயிட்டு வந்தாலும் விட மாட்டேன்ப்பா, அந்த கருவாடு பக்கத்தில் நீயே உட்காரு, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் உட்கார வைப்பேன். ஏன்னா நான் உண்டிக்கோல் எடுத்துட்டு அங்கே தான் இருப்பேன். எனக்கு அந்த அனுபவம் வந்து இருக்குது. ஏன்னா என்னோட ஆயா வந்து எல்லா வேலையும் ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாது, எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து வேலை வாங்குவாங்க. நீங்கள் போயிட்டு வந்ததுலேயும் அதை திருப்பி விடணும், அந்த டைமிங்குள்ளே திருப்பி விடணும், மறுபடியும் எடுத்து அங்கேயே ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க ஒரு குடும்பத்துக்கே வந்து குறிப்பிட்ட இடம் தேவைப்படுது. அப்போ கருவாடு மட்டுமே பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கடற்கரையிலுமே வந்து உங்களுக்கு அதிகமாக இடங்கள் தேவைப்படும். அதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு வலைங்க போட இடம் வேணாங்க, பீச் வரோம், போட்டு நிறுத்த இடம் வேணும். ஒரு வீட்டில் 2 போட்டு 3 போட்டில் கூட இருக்குது, அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்த விட்டு நாங்கள் எப்படி உங்களுக்கு யாருக்கும் விட்டு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஐடியா கிடையாது. எங்களுடைய வாழ்வாதாரமே கடலோரம் தான். பேரம்பேத்தையே எடுத்துட்டோம், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அந்த ஊர் ஆள்காட்டு குப்பம் தான். இப்போ வந்து எங்களுக்கு அது இல்லாமலாம் வாழ முடியாது எங்களால். இப்போ வந்து இப்போ ஒரு மரக்கட்டை இருக்குது. இப்போ அந்த மரக்கட்டையை நீங்கள் வந்து ஷேராக மாற்றும் போது தான் அதோட மதிப்பு இருக்குது. இப்போது அதோட வேல்யூவே அந்த ஷேரில் தான். இப்போ அந்த மரக்கட்டையில் உழைப்பு போடும் போது தான் அது வந்து ஷேராகவே மாறுது. கரெக்டாக? இப்போது நீங்கள் வந்து மீனை வந்து கருவாட்டாக மாற்றுறீங்க, நீங்கள் அதில் உங்கள் உழைப்பை போடுறீங்க. இப்போது அந்த சேரோட ரேட் இருக்குல்ல, அது அந்த உழைப்புக்கான ஊதியம். இப்போ நீங்கள் அந்த கருவாடாக பண்ணும்போது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. மீனாக வித்தனா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மீனாக வித்தனா 1500 மீன் வாங்கினா அது குறைஞ்சபட்சம் 300 இருக்குமா. அதுக்கு மேலாம் எதிர்பார்த்தெல்லாம் இருக்க முடியாது. 1500 வாங்கினா 300 இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வித்துச்சுன்னா அதுவே 1500 மீன் 500 வித்துச்சு, 1000 மீன் இருக்குது அப்படின்னு நான் ஐஸை போட்டு மறுநாள் அதை எடுத்து கருவாடை போடும் போது அது மொத்தமே 400 விற்கிறது கூட கஷ்டமா. ஆனால் வந்து கருவாட்டில் வந்து கஷ்டம் அதிகம். உதாரணத்துக்கு இப்போ 4 காணாங்கழுத்தி இருக்குன்னா, இப்போ 4 காணாங்கழுத்தி 200 போடுற மீனில் அதுவே கருவாடு போட்டால் 5 100 வாங்குறதுக்கே கஷ்டம். ஏன் இது போய் 5 கருவாடு போய் 100 தரையா அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எங்களை மீன்காரங்க தொழில் வந்து 6 மாதம்தாம்மா எங்களுக்கு வருமானம், வேறு வருமானம் எங்களுக்கு கிடையாதும்மா. எனக்கு 6 மாதம்தாம்மா வருமானம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதமா 2 மாதம் தடை காலத்துக்கு வந்துடுது. தடை காலத்தில் மொத்தமே 8000 தாம்மா தராங்க. இப்போ விற்கிற விலைவாசியில் எனக்கு ஒரு நாளைக்கு 1200 ஆகுது. என்ன கேட்டால் நான் சாப்பிட்ணும்,
டாக் வளர்க்குறேன் இல்லையா, அவங்களுக்கு மட்டுமே 150 ரூபாய்க்கு வாங்கி போடுறேம்மா. காலையில் 60 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுவேன். மதியானம் அவங்களுக்கு 50 ரூபாய் கொடுத்து கறியை வச்சு போடுவேன், அதில் ரேஷன் அரிசி போட்டு. நைட்டுக்கு 50 ரூபாய் கொடுத்து நான் கறியை வச்சு போடுமா. ஏன்னு கேட்டேன்னா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா என் பிள்ளைங்க கூட என்னை தேடி ஓடியாராதுங்க. என்னை தலையை பார்த்த உடனே உண்டானா பார்த்த உடனே ஓடிடுவாங்க. இங்கே தூக்கி விற்பாங்க, காலை மாறு மேலே தூக்கி விற்பாங்க. அதனால் புள்ளைன்ற ஆசையே இல்லாமல் டாகு மேலே அவ்வளோ பாசத்தை கொட்டினதுனால ஒரு நாளைக்கு 150 ரூபா, ஒரு 8000 ரூபா கொடுக்குறாங்க 2 மாதத்துக்கு. 2 மாதத்துக்கு 8000 ரூபாயில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலம்மா. அந்த அந்த 2 மாதம் தடை காலத்துக்கு கூட நான் எங்கேயுமே போகாமல் இருக்கவும் முடியாது என்னால். இப்போ மிச்சம் மீதி மீனுங்களை நான் கருவாடு போட்டு வச்சுருக்கேன்லம்மா, அந்த 2 மாதம்னு இல்லை. இப்போ மழை காலம்னு ஒன்று வருது இல்லையா, அப்போ வருமானம் எனக்கு 500 ரூபாய் வியாபாரம் வருதுன்னா அந்த 500 ரூபாய் அப்பயே சாப்பிட முடியாது என்னால். அதுக்கு தேவையானதை நாங்கள் 6 மாதத்து வருமானத்துலேயே இந்த 6 மாதத்து தேவையை வர நாங்கள் சந்திக்கணும். ஏன்னு கேட்டாக்கா, தடை காலத்தில் 8000 ரூபா கொடுப்பாங்க, அது என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன பண்ணுவோம், வருமானம் இருக்கும் போதுவே அதுக்கு தேவையானது மிளகாத்தூள், அரிசி வாங்கி விற்கணுமா, புளி வாங்கி விற்கணுமா, எண்ணெய் வாங்கி விற்கணுமா அப்படின்றத அந்த 6 மாதத்துக்குரியதை முதல்லையே நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அப்புறமா நம்ம சாப்பிட தண்ணி கூட இல்லாத போயிடல. அதனால் நாங்கள் அப்போவே கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து வச்சுக்குவோம். அப்படி சேமித்து வச்சு சாப்பிட்டா தான். மழை காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம்டா, கரண்ட்டு இருக்காது ஒரு நேரத்தில். அப்போ கல்லாரத்தில் தான் நாங்கள் போய் படுப்போம். ஏன்னா பீச்சு ஓரம் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. அப்படியாப்பட்ட சுனாமிலேயே நாங்கள் அங்கே தானே வாழ்வாதாரத்தை கழிச்சோம். இப்போ எங்களுக்கு என்ன பயம் வரப்போகுது அப்படின்றதுக்காக மழை வந்துச்சுன்னா கரண்ட் இருக்காது. பெரும்பாலும் ரொம்ப நாளைக்கு கரண்ட் இருக்காது. 2 நாள் ஆகலாம், 1 நாள் ஆகலாம். அந்த டைமில் சின்ன சின்ன இஷ்யூவெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வீட்லேயே குமுறில் இருக்க முடியாது. நாங்கள் பிளாட்டாக கட்டியிருக்கோம், அந்த கூலிங்க அதில் இறங்கிச்சு நம்ம படுத்தா ஜில்லுன்னு தூங்கலாம், அப்படி கிடையாது இல்லையா. அதனால் நாங்கள் எப்பவுமே கடலோரம் தாம்மா நாங்கள் போய் நான் முழுக்க எனக்கு கடல் தாம்மா. காலையில் இப்போ மார்க்கெட்டானு வந்துடுறான். மார்க்கெட்டானு வந்தால் வீட்டில் காலையில் சாப்பாடு செஞ்சுட்டோ இல்லை டிஃபன் செஞ்சுட்டோ தான் மார்க்கெட்டுக்கு போவோம். வெடி நேரம் 5 மணிக்கு எழுந்தோம்னா காலையில் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு தான், போட்டு வந்துச்சுன்னா மீன் இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விற்றுட்டு மீதி எடுத்துன்னு வந்து அங்கேயே ஐஸு பசங்களை விட்டு வேறு எங்கன்னா இருக்கா பார்த்து வாங்கினார் சொல்லி அதை அங்கேயே ஐஸ் கொட்டி பாக்ஸில் மூடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம பல்ல தேய்ச்சி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நேராக கலரம் தான் போவோம். பீச்சாண்ட தான் பந்தலில் உட்காரும். 6 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவோம். ஏன்னா அந்த காற்று தான் நம்மளால் வாங்க முடியும். இந்த காற்றுலாம் ஒத்துக்கல நம்மளுக்கு. இது அணுத்தல் வீசிக்கிட்டே இருக்குது வீட்டில். அதனால் அங்கே தான் இருப்போம் நாங்கள் எப்பயுமே. அங்கேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு இல்லை சமைக்கிறதோ இல்லை வேறு எதனா டீ போட்டு கொடுக்குறதோ இதுதான் நடக்குது வீட்டில். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம். ஒரு நோய் இல்லாத இருக்கோம் என் கடவுள் புண்ணியத்தில். ஆனால் அந்த இயற்கை காற்றுனால தான் எங்களுக்கு நோய். ஆனால் அந்த இடம் தான் எங்களுக்கு சொந்தம். நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் ஊரே சரி யாருக்கும் விட்டு கொடுக்காது. சரிங்கக்கா, இப்போ நீங்கள் மீனை ஏலம் எடுத்துகிட்டு வருவீங்க கரெக்டாக. இப்போ அது விற்கலன்னா நீங்கள் கருவாடு போடுவீங்க. இப்போ அதில் என்ன நட்டம் வருது அதை பற்றி பேச முடியுமா? நஷ்டமா? இப்போ நான் கருவாடு மீன் இப்போ 2000 ரூபாய்க்கு வாங்குறேன்பா. 2000 ரூபாய்க்கு வாங்கினா விற்றுச்சுன்னா எனக்கு லாபம். ஏன்னா 2000 ரூபா ஒரு 500 ரூபா கூட மேலே லாபம் கிடைக்கலாம். அதுவே விற்கலைன்னா அது திருப்பியும் ஐஸு தான் கொட்டணும். ஐஸு கொட்டி சாயந்தரமும் கடை இருக்குது, சாயந்தரமும் பார்ப்போம். அந்த புரட்டாசி மாதத்துலாம் யாரும் மீன் வாங்குறதுல அவ்வளோ சேல்ஸு கிடையாது. புரட்டாசி கார்த்திகை மாதம்லாம் ஏன்னா மாலை போட்டுருவாங்க. இப்போ இந்த நாராயணன் கோயிலுக்கு போகிறதுனால ஒரு மாதத்தில் இருக்காங்க. அதனால் இப்போல்லாம் சேல்ஸே கிடையாது. அது விற்கலைன்னா மக்கானத்தும் விற்கலைன்னா முதல் நேரத்து தலைன மீன் தான் எடுத்துன்னு போய் விற்று ஐஸு போட்டிருக்கோம். 2ஆம் நேரத்து தலைன மீன் எடுத்துன்னு நாங்கள் விற்க மாட்டோம், ஏலம் கொட்டி விட்டுடுவோம். ஏன்னா இதுவே விற்கல அப்புறம் அதை எடுத்துன்னு என்ன பண்ண முடியும் அப்படின்றதுனால ஏலத்தை விட்டுடுவோம். அந்த மீனை எடுத்து நாங்கள் ஐஸ் வச்சுக்கிற மீனை எடுத்து விற்று அதுவும் விற்கலான்னா கருவாட்டுக்கு தான். அங்கேயே கீரி அங்கேயே குடல்லாம் எடுத்து அங்கேயே அலசி, பக்கத்தில் பம்பு இருக்குது, அங்கே தண்ணி எடுத்துகிட்டு குடத்துல அலசி குண்டானில் ஊற்றி அங்கேயே தண்ணியெலாம் வடிகட்டி உப்பு போட்டு பதை பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பீச்சாண்டு தான் விற்கிறோம். அந்த பந்தலில் இருக்க பீச் வரோம், அங்கே தான் விற்போம். அங்கே வச்சு மூடிட்டு தான் மக்கா நாற்று எழுந்து அதை காய் வைப்போம். என்னோட கேள்வியா? ஆமாண்ணா. இப்போ மீன் தொழிலில் பொருளாதார ரீதியாக பெண்களோட பங்களிப்பு என்னன்னா?
ஆக்சுவலாக ஒரு மற்ற சமுதாயம் எப்படின்னு தெரியாது. மீனவ சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து எல்லா ஆண்களும் மோஸ்ட்லி கிடையாது. ஆண்கள் வந்து தொழிலுக்கு போகிறது, மறுபடியும் வந்துட்ட பிறகு அவங்க சாப்பிட்டு கார்ட்ஸ் விளையாடுறது, அது போல் என்டர்டெயின்மெண்ட் தான் இது பண்ணுவாங்க. அந்த மீனை வந்து பொருளாதார ரீதியாக வந்து மாற்றுறதே வந்து பெண்கள் தான். அப்போ மீனவ சமுதாயத்தோட முதுகெலும்பே வந்து பெண்கள் மட்டும்தான். பட் இப்போ என்னோட அம்மா இல்லைன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இல்லைன்னா இப்போ இங்கே நான் கிடையாது. ஏன்னா அவங்களும் வியாபாரம் செய்கிற ஆட்கள் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு மீனவ சமுதாயத்தில் ஒரு ஆண் இல்லைனா கூட அந்த குடும்பம் வந்து நல்லா இருந்துடும். அதே ஒரு பெண் இல்லைனா அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும்பா. முன்னேறி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த பெண்ணை மட்டுமே டிஃபெண்ட் பண்ணி இருக்கும். பட் பெண்கள் மட்டும்தான் அந்த பொருளாதாரம் சரி, அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தத்தையும், குடும்பத்துக்கு மட்டும் தூண் கிடையாது, அந்த சமுதாயத்துக்கே வந்து பெண்கள் தான் தூணாக இருப்பாங்க. பட் அதனால தான் நீங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தேசமா, குலதெய்வமாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே இருக்க குலதெய்வமாக இருக்கட்டும், எல்லை தெய்வமாக இருக்கட்டும், வணங்குற தெய்வமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெண்களை மட்டுமே பேஸ் பண்ணி வரக்கூடிய தெய்வங்களாக இருக்கும். சமுதாயத்தோட முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்தோட முதுகெலும்பே வந்து பெண்கள் மட்டும்தான். ஒரு சமுதாயத்தில் பெண்கள் இல்லைன்னா, மீனவ பெண்கள் இல்லைன்னா குறிப்பாக, ஓகேவா, ஏன்னா வியாபாரம் செஞ்சு அதை பொருளாதார ரீதியாக எல்லா விஷயத்தையுமே அவங்க மட்டும்தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிடிக்கிறதோடு சரி, அதன் பிறகு அது ஒட்டுமொத்த பெண்கள் மட்டும்தான் அந்த ப்ராசஸே வந்து பண்ணுறாங்க. அந்த வேல்யூ வந்து நிறைய பேருக்கு வந்து அது வெளியில் போயிட்டு சேர்றதும் கிடையாது. ஆனால் இப்போ கடல் சார்ந்த புறம்போக்கு வந்து இப்போ அழிந்து வருதா? அதுக்கப்புறமா அதுக்கு என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ எங்கள் உதாரணத்துக்கு வந்து எங்களோட கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வடக்கு பகுதி, தெற்கு பகுதி வந்து எல்லைட்ஸ் பீச் இருக்கும், வடக்கு பகுதி வந்து அடையாறு வரைக்கும் இருக்கக்கூடிய கடற்கரை இருக்கும். பட் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து கடல் மட்ட உயர்வு, காலநிலை மாற்றம், அதுபோல் நிறைய விஷயங்கள்னாலையும் அரசு செய்யக்கூடிய தவறான திட்டமிடல், உதாரணத்துக்கு இப்போ ஃபிஷிங் ஹார்பர் கட்டுறது, ஓகேவா, அங்கே தேவையா தேவையில்லையான்றது, இப்போ அது கட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதி இரோஷன் வந்து ட்ரிகர் ஆகும். இப்போ வடக்கு பகுதி இரோஷன் ட்ரிகர் ஆகும்போது அந்த கிராமம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் கிராமம் வந்து அரிப்பினால் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டு அவங்க கல் கொட்டுறாங்க. மறுபடியும் அது என்ன பண்ணுதா, அதுக்கு அந்த கிராமத்தோட நிரந்தர தீர்வு கிடையாது. அந்த பிரச்சனை மற்ற கிராமத்துக்கு வந்து தள்ளிவிடப்படுது. அது போன்ற விஷயத்தினால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள் வந்து கடலால் வந்து விளங்கப்பட்டு, ஓகேவா, புறம்போக்கு நிலங்கள் எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இருக்கிற கடற்கரையும் வந்து இது போன்ற நிகழ்வுனால கடல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர்றதுனால கடற்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடல் உள்ளே வந்து விழுங்கப்பட்டு இருக்கிற இடங்கள் வந்து கடலால் வந்து விழுங்கப்படுது. உதாரணத்துக்கு பார்க்க 2 அக்கா வீடு இருக்குல்ல, 2 அக்கா வீட்டுக்கு முன்னாடி பயன்படுத்தி இந்த கடற்கரை வந்து போன ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எங்கேயோ இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல் வந்து கிட்ட வந்துருக்கு. உதாரணத்துக்கு ஒரு மழை வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அப்போ அங்கே அடிக்கிற கடல் நேராக வீட்டுக்கு வரும். அந்த தண்ணி, கடல் தண்ணி எங்கள் வீட்டாண்ட வரும். இந்த 2 வீடு தாண்டி உள்ள வரும். இவங்க வீடு வந்து 2 வீடு தள்ளி இருக்குமா. எங்க வீடு வந்து பீச் அங்கன்னா இங்கே தான் இருக்கு. ஃபஸ்ட்டு அங்கேருந்து தண்ணி வரும்போது வாசல்லையே இப்படி நின்று இருப்பேன், வரையம்மா வாமா அப்படின்னுவேன். உண்மையாக இதுதான். ஏன்னா பயப்படல நான். ஏன்னா சுனாமிலேயே இவ்வளோ தண்ணியில இருந்தால் அவங்க நம்மள ஒன்றுமே பண்ணலை அப்படின்றது. ஏன்னா வந்து அவங்கள அம்மாவை தான் நம்ம மதிக்கிறோம், அதனால ஒன்றும் பண்ணலையம்மா, வரப்போறியம்மா. அப்போ வந்து சாருங்கெல்லாம் வருவாங்க, வண்டியில் வருவாங்க, மா என்னம்மா நீ நின்றுக்குன்னு இங்கே நின்றுக்குன்னு பார்க்குறியாம்மா. சார் நாங்கள் சுனாமிலேயே நின்றுக்குன்னு தான் சார் இருந்தோம், இப்போ ஒன்றுமே ஆகாது, அவங்க வரப்போகிறாங்க, எங்களை குளிப்பாட்ட போகிறாங்க, போகிறாங்க, நீங்கள் ஏன் சார்? இல்லைம்மா ஆள்காட்டி ஸ்கூலாண்டு போங்க, அண்ணா ஸ்கூலாண்டு போங்க என்னவாங்க. வேணாம் சார், இதுதான் எங்களுக்குன்னு இடம் இருக்குது, நான் ஏன் இதை விட்டுட்டு நான் அங்கே போகணும் இங்கே போகணும். அவங்க வந்து எங்களை தொட்டுட்டு தானே போகிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. அங்கேருந்து வரோம், அந்த கதவு டோர் வந்து இப்படி தட்டிட்டு
அப்படியே போவாங்க. போயிட்டாங்க சார், நாங்கள் இதுக்கு மேலே சேஃப்டியாக அது இருக்கோம். மட்டும் இல்லை, அக்கா சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு ஒவ்வொரு மழை காலத்துலையுமே கடலோட அலையோட சீற்றம் ஏற்பட்டு அவங்க வீடு வரைக்கும் வரும். வந்து தட்டிட்டு தான் ஆனால் போவாங்க. மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள், அதாவது மழைக்கு பின் வந்து அந்த தென்னல் சொல்லுவாங்க, புயலுக்கு பின் அமைதின்ற ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுதான் தென்னல்ன்றது வந்து புயல்லாம் முடிஞ்சு ஓஞ்ச பிறகு கடல் காற்று வீசக்கூடிய விஷயத்தை தான் தென்னல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாறும் போது மறுபடியும் இயல்பு நிலைக்கு கடல் வந்து போகிறது வழக்கம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்ரு உள்ளே வந்ததுன்னா ஓகேவா, ஒரு 75 மீட்ரு போகுது, அப்படியே பாதி வந்து கடற்கரை வந்து விழுங்கப்பட்டு மறுபடியும் கடல் வந்து வந்து நின்றுருக்கு. பட் அதோட மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே போல் நீங்கள் சொல்கிற நாங்கள் தெற்கு பகுதியாக பீச்சாக இருக்கட்டும், வடக்கு பகுதி பீச்சாக இருக்கட்டும், ஏன்னா ஒட்டுமொத்த கடற்கரையில் இருக்கக்கூடிய படகுகளும் இந்த பக்கம் சொசைட்டி காம்பவுண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே போய் வைப்பாங்க. இந்த பக்கம் எல்எஸ் பீச்சோட அந்த ஃபுட்பாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபுட்பாத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து வலை கட்டுமரத்து எல்லாமே அந்த பக்கம் போயிட்டு வைப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பாக சாதாரண ஒரு நிகழ்வுலையே வந்து ஒரு புயலோ வேறு விஷயம் ஏதாவது பேரிடர் நடக்குதுன்னா அதுக்கே வந்து கடற்கரை வந்து படகு வைக்கிறதுக்கோ இது வைக்கிறதுக்கோ அதிகமாக வந்து தேவைப்படும். பட் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ காலநிலை மாற்றத்தினால புறம்போக்கு நிலங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலால் விழுங்கப்பட்டு போயிட்டுருக்குன்றது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து வீடு இப்போ வந்து நாங்கள் குடிசையில் தான் இருக்கோம். ஏன்னா அந்த நாள்லேருந்து நம்ம அப்பா அம்மாவும் அதில் தான் இருந்தாங்க, இப்போவும் அதில் தான் இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. இந்த கடலுக்கு போய் நாங்கள் சம்பாரிச்சா கூட அந்த வலை போட்டு ஓட்டையாயிடுச்சுன்னா அதையே சம்பாரித்து இல்லை கடன் வாங்கி இப்படி தான் நாங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு வந்து பேங்க்கில் போய் லோன் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பட்டா இருக்கான்னு கேட்குறாங்க. எங்கிட்ட பட்டா இல்லைப்பா, ரேஷன் கார்டு இருக்குது, கரண்ட்டு பில்லு இருக்குது, ஆதார் அட்டை, இது 3 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பட்டா இல்லாத நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து லோன் கேட்கக்கூடாது, நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சவங்களாம் நல்லா உங்களுக்கு ஜாமீனுக்கு ஒரு ஆளை இட்டுருவாங்கண்ணா. நாங்கள் யாரையா போய் கூப்பிட முடியும்? கவர்மெண்ட்டு தான் போய் கேட்கணும். நாங்கள் சொல்லு, நாங்கள் கவர்மெண்ட்டு தான் போய் கேட்கணும். எங்களுக்கு பட்டா இத்தனை வருஷம் நாங்களும் பேரம் பேத்தி எடுத்து எங்கள் பையனும் எங்கள் 18 வயசு ஆயிடுச்சு என் பேரனுக்கு, ஆனால் இது வரைக்குமே எங்களுக்கு பட்டா கிடையாது. ஆனால் அந்த இடத்துல தான் இருக்கிறோம், அந்த இடத்துல தான் காலந்தள்ளுறோம். அப்படி இருக்கிற இடத்த நாங்கள் விட்டு கொடுனா நாங்கள் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்? கண்டிப்பாக. இப்போ அரசு என்ன பண்ணால் நல்லா இருக்கும்? மீனவர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கு அரசு என்ன பண்ணால் நல்லா இருக்கும்? தென்னாட்டிலையும் சரி வடநாட்டிலையும் சரி இதே ஃபிஷர்மேனுக்கு அதே இடத்துல கூட வாழ்வாதாரத்துக்கு ஒரு அரசு வந்து வீடு வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்குறாங்க. எங்களுக்குன்னு அந்த இங்கே இப்போ எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. புது இடத்துல போய் எடுத்தாலேயோ நாங்கள் ஃபிஷர்மேனாக இருக்கிறதுனால நாங்கள் எங்கே போய் என்ன தொழில் பண்ணால் நாங்கள் இப்போ வாழ்வாதாரத்தை நாங்கள் காப்பாற்றிக்க முடியும்? எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். இதுன்னு இருக்கிற பட்சத்தில் நாங்கள் அப்பப்போ வந்து வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இடம் எடுக்கிறோன்னாக்கா எங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னொரு இடத்துல போய் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் கழிக்க முடியும்? எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான் இருக்கும் போது எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு இதே இடத்துலம்மா நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடு வசதி வாய்ப்பு பண்ணித்தரோம், நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, எதுவுமே கிடையாது. எங்களோட இப்போ அக்கா சொல்ல வந்தது வந்து அரசு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பயமுறுத்தின்னு இருக்காங்க அப்படி வருஷத்துக்கு சொல்கிற விஷயம் அப்படின்றது வந்து பல முறைகள் வந்து இந்த இடத்துல நாங்கள் பாலம் கட்ட போகிறோம், ஒட்டுமொத்த கிராமத்தையும் எடுத்துகிட்டு பாலம் கட்ட போகிறோம். அதே போல் இப்போ சென்னை மெட்ரோ ரயில் இருக்குல்ல, அந்த இடத்துல கரெக்டாக நாங்கள் வாழ்வாதாரம் செய்யக்கூடிய இடத்துல தான் வந்து அழகுபடுத்த போகிறோம். இந்த பக்கம் வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட், அது ஒரு சான்றிதழ், சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளை சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு. எல்ஹெச்பிசியில் வந்து நாங்கள் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றது. அழகுன்றது வந்து பார்க்குற பார்வையில் பொறுத்து இருக்குது எது அழகு அப்படின்றது. கடற்கரையே வந்து இயற்கையாக அழகு தான், அதில் வந்து நான் ஒரு சேர் போடுறதுனால மட்டும் அது அழகாக ஆக போகிறது கிடையாது. ஓகேவா? இப்போ நிறைய பேர் வந்து அரசு அதிகாரிகளும் முன் வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரை மீனவனுக்கு மட்டும்தான், உங்களுக்கு மட்டும்தான் உரிமையாது, ஏன் எங்களுக்கெல்லாம் உரிமை கிடையாது, மற்றவங்களாம் உரிமை கிடையாதா அப்படின்றதுல கேள்விகள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் முதல் கொண்டு ஓகேவா
கீழே இருக்கக்கூடிய அதிகாரி வரைக்குமே கேட்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து இதுவாக தான் இருக்குது. பட் ஒரு டூரிஸ்டாக வந்து ஒரு கடற்கரை காற்று வாங்குற வரவங்களுக்கும் மீனவ சமுதாயத்துக்கும் உள்ள வேறுபாடுகள், மீனவர்கள் யாரையும் போயிட்டு வராதிங்க இங்கே பண்ணாதீங்க அப்படின்றது இது வரைக்கும் வந்து யாரையும் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணது வந்து சரித்திரத்திலே கிடையாது. பட் நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்எஃப் பீச் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா அதிகமாக வராது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வராது. இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருட்டாக தான் இருக்கும். இப்போல்லாம் வந்து லைட்டெல்லாம் இப்போ வந்தது, இருட்டாக தான் இருக்கும். ஒரு 6 மணிக்கு மேலே ஒருத்தங்க கூட அங்கே வரமாட்டான். புரோக்கன் பீச் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சுத்தமாக வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க பயத்திலேயே. ஏன்னா மீனவனை பார்த்தா ரவுடிங்க அப்படின்ற ஒரு தோற்றமும் தவறான தோற்றமும் இருக்குது. பட் அந்த இடங்களில் இவங்க மீன் காய வைக்கும் போது நாத்தடிக்குது, அதை நீங்கள் பண்ணாதீங்க, பெரிய வலை இருக்கும் போது வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க. எப்போ, ஏன்னா ஒரு சமுதாயன்றது அந்த சூழலை நம்பி வாழக்கூடிய சமுதாயன்றது அவங்களோட அது வாழ்வியல் சூழல், அது வாழ்வாதாரம், அதுதான் வாழ்வாதாரம். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இடமா இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரமான இடம். என்டர்டெயின்மெண்ட்டான விஷயத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடுகள் இருக்குது. என்னைக்கு அந்த வாழ்வாதாரத்தில் ஒரு குறுக்கீடு ஏற்படுதோ அன்னைக்கு அந்த சமுதாயம் ஆட்டோமேட்டிக்காக அவனோட வாழ்வாதாரத்தை கேட்கறதுக்காக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாக்கப்படுது. ஏன்னா அந்த இடத்த விட்டா எனக்கு வாழ்க்கை கிடையாது, அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது விட்டா. அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று விற்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக அவங்க போராட வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதை ஒருத்தங்க சொல்லி தான் போராடன்ற அவசியம் கிடையாது. ஏன் வாழ்க்கை அது, என்னோட வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அது மேலே என்ன கேட்காம எனக்கு என்ன தேவைன்றது கேட்கறது கிடையாது. பட் எங்கேயோ வெளிநாட்டில் இவங்க போயிட்டு ஏதாவது ஒரு கடற்கரையை பார்க்குறது, அந்த இடத்துல வந்து மீனவனே இருக்க மாட்டான். அவன் வந்து ஆர்பரில் வந்து போட்டை விட்டுட்டு அவன் வீடு எங்கேயோ இருக்கும், அவன் வந்து போட்டுட்டு மீனை பிடிச்சிட்டு போகிறது ஒன்று இருக்கும். அங்கே இருக்கிறத பீச்சை போய் பார்த்துட்டு வந்து இங்கே வந்து அப்படியே வந்து கக்கிற விஷயங்கள் இருக்குல்ல. இங்கே இருக்க மக்கள் சூழல் எப்படி இருக்குது, அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அந்த மக்கள் எப்படி டிபெண்ட் பண்ணி வாழ்கிறாங்க, அப்போ அவனோட வாழ்வாதாரத்தை எப்படி நம்ம டெவலப் பண்ண முடியும், அதுக்காக எப்படி திட்டங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்ற பக்குவம் கூட இங்கே யாருக்கும் கிடையாது. இதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக பார்க்குற விஷயங்கள் இது கிடையவே கிடையாது. இது வந்து வாழ்வியல் சூழலோட ஒத்து போகிற விஷயம். அது அந்த சூழலோட அந்த மக்கள் வந்து எப்படி பின்னி பிணைஞ்சிருக்காங்க, அதோட உறவு எப்படி இருக்குது, அந்த உறவை எப்படி பில்டப் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து யாரும் யோசிக்கிறது கூட கிடையாது. குறிப்பாக நீ கேட்ட கேள்விக்கு வந்து சுருக்கமாக சொல்லணும்னா அரசு வந்து இது போல் எந்த விஷயத்தையும் பார்க்குறதும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களா முடிவெடுத்து பண்ணுறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்குமே சமுதாயம் வந்து அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு தான் இருக்காங்க. அடுத்த கேள்வி. நன்றி அக்கா. அக்கா உட்காருங்க. We'll take a couple of audience questions now. Anyone on either sides? One second. If you could come step in the front. சார் என் பேர் பாலாஜி. இப்போ எக்ஸ்போர்ட்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? மீன் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் இந்த காஞ்சர், இந்த சொராப்பல் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கும். இந்த சோழியும் சரி, பலகரையும் சரி, அதுக்கப்புறம் இந்த சங்கு அந்த மாதிரி. சார் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து இவங்க இப்போ வந்திருக்காங்களே இவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய மீனவர்கள். ஓகே. வியாபாரத்துக்காக மீன் பிடிக்கிறது கிடையாது, தன்னோட தேவைக்கு போக அது மீன் வியாபாரம் செய்கிறது. அதுவும் குறிப்பாக எங்கள் கிராமத்துலேருந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்குல்ல, ஓகே, குறைஞ்சபட்சம் 5 கிலோமீட்டரு, அதிகபட்சம் 7லேருந்து 10 கிலோமீட்டரு ரேடியஸ்குள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு தலையில் தூக்கின்னு போயிட்டோ ஓகே, இல்லைனா அவங்க வீட்டிலேருந்து பைக்கிலேருந்து போயிட்டு அந்த குண்டானை கொண்டு போயிட்டு மீன் விற்கிறது, தெருவா போயிட்டு மீன் விற்கிறது, இந்த இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்களே தவிர எக்ஸ்போர்ட் பண்ணுறது அது போன்ற வியாபாரங்கள் வந்து பண்ணுறது கிடையாது. இவங்க வந்து பாரம்பரிய மீனவர்கள். இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபிஷிங் ஹார்பர்லேருந்து வரக்கூடிய கில்நட், ட்ராலர், விசைப்படகுகள் இருக்கவங்க தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது உண்டு. இன்னும் நீங்கள் தெற்கு பக்கம் போனீங்கன்னா சுருக்குமடி பெரிய படகுகள் மூலிமா பண்ணுறவங்க அவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்கன்னா டன் கணக்கில் மீன்கள் வரும். அதை வந்து வியாபாரிகளே வந்து போகும்போதே வந்து பேசி அங்கே வந்து வெயிட் பண்ணி வாங்கி போகிறதும் உண்டு. இங்கேயும் ஒரு வேளை பெரிய வேலை அது போன்ற இடத்துல மீன் மாட்டும் போது அந்த நியூஸை கேட்டு வியாபாரிகள் வந்து வாங்கி போகிறதும் உண்டு. ஆனால் ரொட்டீனாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அது போல் கிடையாது. இது சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு மீன் உணவை கொண்டு போய் சேர்த்து அங்கே வியாபாரம் பண்ணி பண்ணுறது உண்டு. அக்கா போல ஆட்கள் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளேயே
வியாபாரம் பண்ணி வெளியிலேருந்து வரவங்களுக்கு விற்கிறதும் உண்டு. இப்படி தான் வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிடிக்கிற பெரிய மீன்கள், தூண்டில் பிடிக்கிற மீன்கள்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது. முடிஞ்சால் ஊருக்குள்ளேயே கண்டம் போட்டு கூறு கூறாக போட்டு விற்கிறதும் உண்டு. பெரிய மீன்கள் வந்து அதிகமாக பிடிச்சாங்கன்னா வியாபாரிகள் தகவல் தெரிஞ்சதுன்னா அவங்க நேரடியாக வந்து வாங்கி போகிறதும் உண்டு. Thank you so much. Any other questions? ஆண்கள் கடலுக்கு போன உடனே திரும்பி வர வரைக்கும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒன்று, இன்னொன்று அந்த சடங்குகள் உங்களை பற்றி என்னென்ன மாதிரியான சடங்குகள் எல்லாம் நீங்கள் செய்வீங்க? ரொம்ப கஷ்டம் சார். நாங்கள் அங்கே அவங்கள அமைச்சு விற்கிறோம் அப்படின்றது மட்டும்தான். அவங்க எங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக தான் அவங்க போகிறாங்கன்றது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. வருமானம் வரும் அப்படின்றது அப்படி கிடையாது. 3 மணிக்கு இன்ஜினை போட்டுக்காரங்களும் சரி, கைத்தொழிலையும் சரி, 3 மணிக்கு போயிட்டு அவங்க அடைக்கிற வரைக்கும் ஒரு நேரத்தில் கடல் ரொம்ப சீர்த்தமாகவும் ஆகிடும், மழையும் வந்துடும், காற்றும் அடிக்கும். அப்போல்லாம் நாங்கள், ஆனால் நான் மட்டும் இருக்க மாட்டேன். ஐயோ ஒரு 2 போட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு 2 வீட்டு ஜனம் மட்டும் இருக்காது. எல்லாருமே கல்யாணம் தான் 20 பொம்பளையும் அந்த மலையிலையும் காத்துலயும் அந்த கடற்கரையிலேயே போய் நாங்க அம்மா இப்படியே வேண்டுவோம். அம்மா கங்காபரணி அம்மா, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க போயிருக்காங்க அம்மா, அவங்களுக்கு நீதாம்மா, எங்களுக்கு நீதான் வழிகாட்டி, நீங்க அவங்கள கொண்டு வந்து கரை சேர்த்துருங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தை குட்டி எல்லாமே கடலோரம் போய் அந்த 2 போட்டு வர்ற வரைக்கும் எல்லாருமே அங்கேயே தான் நிற்போம். அவங்க வந்த பிறகுதான் அவங்களோட சேர்ந்து சிரிச்சுக்கின்னு நாங்க வீட்டுக்கு போவோம். அதுலயும் வந்து ஒரு நேரத்துல உயிர் சேதத்துக்கு உயிருக்கு அவங்களுக்கு உத்தரவாதம் நாங்களும் கொடுத்து அமைச்சிருக்கல. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க வர்ற வரைக்கும் நாங்க கடல் சீர்த்தமாவோ மழையாவோ காத்தாவோ இருந்துச்சுன்னா நாங்க எல்லாருமே கடலோரத்துல தான் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருப்போம். அம்மா கடல் ரொம்ப உரப்பா இருந்துச்சுன்னா கூட, அம்மா நீங்க எங்களுக்கு நீங்க தானம்மா வழிகாட்டியா இருக்கிறீங்க, நீங்களே எங்களை கொண்டு வந்து அவங்கள விட்டுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் போவோம் கடல். அதுக்கு மேல இருந்தெல்லாம் போட்டு பொத்துன்னு விழுவோம். அப்படி இருந்தா இப்படிதான் இருப்போம். சடங்கு சொல்லும் போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்கள் குறிப்பா எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, இப்போ நான் கூட வந்து எங்கள் அம்மா கொடுத்து அனுப்புவாங்க. அந்த பால் சொம்புன்னு ஒன்று இருக்கும். அதில் வெள்ளிக்கிழமை கடலில் போயிட்டு பாலை வந்து ஊற்றுவாங்க. அது வந்து கடலுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மரியாதை. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு கடலுக்கு எல்லாருமே இந்த பேட்டர்ன் வந்து உருவாக்குவாங்க. பட் நிறைய சடங்குகள் இருக்குது. சடங்குகள் இல்லாத இதுவே கிடையாது. ஒரு வலையில் வந்து ஒரு ஆமை மாட்டினா கூட அந்த இடத்துல இது பண்ணாமல் தொழிலை பண்ணாமல் அங்கே எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நேராக வந்து தொழில் பண்ண மாட்டாங்க. அங்கேருந்து வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு அவுள் பொரியெல்லாம் இது பண்ணி அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது தீட்டு மாதிரி சொல்லுவாங்கள்ல, தீட்டு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் இப்போ படகுக்கு மஞ்சத்தெல்லாம் தெளித்து எல்லாத்தையும் இது பண்ணி மறுபடியும் இது போல் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமைக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு கடலாமைக்கிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகிறதும் உண்டு. இது போல் சடங்குகள் கதையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு சில மீன் பிடிக்கிறதுக்கும் பயபக்தியோட விரதம் இருந்து பிடிக்கிறதும் உண்டு. அது போல் ஏன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு தொழில் வேட்டையை. ஏன்னா தூண்டில் இப்போ இவங்க இப்போ இங்கே இருக்க மீனவர்கள் பார்த்திங்கன்னா 3 விதமாக மீன் பிடிப்பை பிரிச்சிருப்பாங்க. தரைக்கடல், நடுக்கடல், ஆழ்கடல். ஆழ்கடலில் போய் பிடிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். இப்போ பாளையம்ல போல் ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க, அவர் ஆழ்கடலோட மீனவர். ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். வேட்டையாடுறது கிட்டத்தட்ட வேட்டையாடி தான் அது. அதை வந்து வர மிருகத்தினாலேயே நம்மளுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயங்களாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அது போன்ற விஷயத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக போகும்போதே வந்து கடவுளை வணங்கிட்டு கங்கை அம்மா வணங்கிட்டு போகிறதும் உண்டு. அது நம்ம அப்படிலாம் கிடையாது சார். மீன் நிறைய வந்துச்சு சாமிக்கு கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா வீட்டில் கற்பூரத்தை ஏற்றிட்டு அது வழக்கமாக அவங்களும் சாமி தானே அப்படின்ட்டு சொம்பில் பாலை எடுத்துட்டு வெத்தலை பங்கு கொடுப்பாங்க. பங்கு கொடுக்கறது வந்து பெரிய வளன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு பழமொழியும் இருக்குது. முடி கயிறு 32 கயிறு பாதாளம் போயிட்டு பாதாளம் வருமா. பாதாளம் அப்படின்றது கடல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கடலில் போயிட்டு அந்த வலை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதரால் இழுக்கக்கூடிய வலை கிடையாது, ஒரு சமுதாயமாக இழுக்கக்கூடிய வலை. அதே போல் ஒரு சமுதாயத்துக்கு எப்போ ஒரு நெருக்கடி ஏற்படுதோ, எப்போ வந்து ஒரு பெரிய விஷயம் ஏற்படுதோ
அந்த டைமில் வந்து பெரிய வலையை தான் வந்து பயன்படுத்தி அது ஒரு சமுதாய தொழிலாக அதில் வரக்கூடிய விஷயத்தை வந்து ஊருக்கு எடுத்து பண்ண காலமும் இருக்குது. இப்போ பெரிய வலையில் வந்து அதிகமாக மீன் மாட்டிச்சுன்னா ஒரு ஆளுக்கு இவ்வளோ பங்கு பைசா கொடுக்க மாட்டாங்க. ஒரு கூட ஒவ்வொரு கூடையாக பிரித்து ஒரு அண்ணன் ஒன்றா அதுதான் பங்காக வந்து பிரித்து கொடுப்பாங்க. சாமிக்கு சொல்லிட்டு பங்கு, சாமிக்குன்ட்டு ஏன்னா சாமி தான் எங்களுக்கு கொடுக்குது. சாமிக்கு மறுபடியும் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாமிக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம இல்லை. இல்லை, இந்த நாங்கள் வாரமானா பால் வீடு சுத்தம் பண்ணி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நடுவீட்டில் பாலை வச்சு சாமி ரூமாண்ட அதுக்கு குங்குமம் மஞ்சள் சாக்லேட்டு பூவு எல்லாத்தையும் வச்சு கருப்பணங்கொளுத்தி தான் எடுத்துன்னு போய் அந்த அம்மாவை வணங்குறானுங்க. அப்படி இருந்தும் ஒரு நேரத்தில் வெதர் அதிகமாகிடுச்சுன்னா அந்த போட்டு இவங்க சொன்ன மாதிரி கடல் அதிகமாக அலை போட்டு மழை எல்லாம் வந்துச்சுன்னா, ஆனால் சிலது வந்துடும், எப்படியோ சிலது வந்து உள்ளே போய் குத்தி கவுத்திக்கிச்சுன்னா ஊரில் இருக்கிற ஜனம் அத்தனையும் ஓடி போய் தான் அந்த போட்டை திருப்ப முடியும். திருப்பிச்சுன்னா அந்த இன்ஜினுக்கு எவ்வளோ ஆகணும்னு தெரியாது, அந்த போட்டுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியல, நிறைய நஷ்டம் ஆகும்யா. ஆனால் தொழிலே வந்து கடற்கரை நம்ம மீனவர் தொழில் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. வேறு யாருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பிறந்துட்டோம், என்ன பண்ணுறது, நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். சம்டைம் வந்து ப்ரொப்பலர் வந்து தெரியாமல் இதை விடும்போது ப்ரொப்பலரில் வந்து தலையில் அடிபட்டாங்கன்னா உயிர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் அது போல் இறந்தும் இருக்காங்க. நன்றி. Thank you so much. Please give a huge round of applause to Thangamani Amma and Sarada Amma from the Urur Alcott Kuppam and Dharini and Saranana as well. Thank you so much for joining us. We will சாப்பாடு இருக்கு.